ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் எந்தவித தூண்டுதலுக்கும் ஆளாகாமல் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அழைப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேர் கைது. மாவட்ட ஆட்சியர் தகவல். பைனான்சியர் வீட்டில் செல்லாத 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். மக்கள் எந்தவித தூண்டுதலுக்கும் ஆளாகாமல் தங்களது ஜனநாயக கடமையை நேர்மையுடன் ஆற்ற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதாகவும் இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்காக புதுச்சேரி தேர்தல் துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக கூறினார். குறிப்பாக யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நேர்மையான நடுநிலையான தேர்தலை நடத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் சோதனை சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி உள்ளதாகவும் பறக்கும் படைகளின் எண்ணிக்கையை கடந்த 5 நாட்களாக 3 மடங்கு உயர்த்தியுள்ளதாகவும் கூறினார். நடுநிலையான நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என குறிப்பிட்ட அவர் இதற்காக அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து முழுமையாக மேற்கொள்வோம் என்றார். மக்கள் அனைவரும் எந்தவித தூண்டுதலுக்கும் ஆளாகாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் யஷ்வந்தையா மற்றும் சந்திரகுமரன் ஆகியோர் உடனிருந்தனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதா, இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் துறை முழுவீச்சில் செய்து வருகிறதா. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 2 வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று காலை நடைபெற்றதா. இந்த பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனைத்து முகவர்கள் முன்னிலையில் அனுப்பப்பட்டதா. மாலை 4 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்றடைந்தன. வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிகளில் நிழல் குடைகளும் குடிநீர் மருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. புதுவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் நேற்று மாலை வரை 21,543 லிட்டர் மது வகைகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் இதன் மதிப்பு 44,720 ரூபாய் ஆகும் என்றார். கடந்த வாரம் சோதனைகளில் 75 லட்சம் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்ததாக குறிப்பிட்ட அவர் தேர்தல் துறை பறக்கும் படையினர் கடந்த 2 நாட்களாக சோதனை செய்து வருவதாகவும் இதில் நேற்று இரவு வரை 64 லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். அதனை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நேற்று இரவு வரை மொத்தம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மட்டும் 1,39,13,860 என கூறிய அவர் இது மட்டுமன்றி பரிசு பொருட்கள் 8,11,154 ரூபாய் மதிப்பிலானவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது சம்பந்தமான புகார்கள் வந்திருந்ததில் இன்று காலை வரை 5 பேரை கைது செய்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஊனமுற்றவர்கள், வயது முதிர்ந்த வாக்காளர்களுக்கு 2 வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தன்னார்வலர்கள் இருப்பர், அவர்கள் சக்கர நாற்காலி தேவைப்படுவோருக்கு உதவி புரிவர் என்றும் அவர் கூறினார். புதுவையில் பைனான்சியர் வீட்டில் செல்லாத ரூபாய் நோட்டுகள் 3 கோடி அளவிற்கு பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க புதுச்சேரியில் 72 பறக்கும் படை அமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. மாநில எல்லைகளிலும் வாகனங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறதா. இந்நிலை புதுவை 100 அடி ரோடு ஜான்சி நகரை சேர்ந்த ஒருவரது வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் பறக்கும் படைக்கு கிடைத்ததா. இதனையடுத்து பறக்கும் படையினர் அங்கு சென்று திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டில் மத்திய அரசால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 2000 நோட்டு 1 கோடிக்கும் 500 ரூபாய் 2 கோடிக்கும் இருந்துள்ளது. இதை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லை. இதனால் கருவூலத்திற்கு பணம் கொண்டு செல்லப்பட்டது. உரிய ஆவணத்தை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதற்கட்ட விசாரணையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வீட்டின் உரிமையாளர் நெல்லித்தோப்பு பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இவரது நிதி நிறுவனத்தில் பலரும் வட்டிக்கு கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்தி வந்துள்ளனர். இந்த பணத்தை அவர் வங்கியில் செலுத்தாமல் வீட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் பொதுமக்கள், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என்று பலரும் பல லட்சங்கள் வரை சீட்டு கட்டி வந்துள்ளனர். அந்த பணத்தையும் அவர் வங்கியில் செலுத்தாமல் வீட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் விசாரணை முடிவில்தான் அவர் சீட்டு பணத்தை வீட்டில் வைத்திருந்தாரா அல்லது தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக உதவி செய்தாரா என்பது தெரியவரும். இதனிடையே அவர் செல்லாத 2000 நோட்டை 1 கோடி அளவிற்கு வைத்திருப்பது ஏன் என்று விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது. தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர் திடீரென்று மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் இயந்திரம் அனுப்பும் பணியானது இன்று நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள 2 தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர் பச்சையப்பன் என்பவருக்கு திடீரென்று வலிப்பு வந்து மயக்கம் அடைந்து விழுந்துள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அவரை அங்கிருந்த மருத்துவர் குழுவினர் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மரக்காணம் அருகே குட்கா பதுக்கி வைத்திருந்த 2 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மரக்காணம் இபி சாலையில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கடந்த 20 நாட்களுக்கு முன்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உத்தரவின் பேரில் மரக்காணம் ஆய்வாளர் பாபு தலைமையிலான போலீசார் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த வீட்டை சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது இபி சாலையில் உள்ள ரவிச்சந்திரன் என்பவரது வீட்டில் இருந்து 7 மூட்டைகளில் 80 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அரவிந்த் குமார் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது இவர்கள் இருவரும் குட்கா பொருட்களை மொத்தமாக வாங்கி வந்து மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கும் கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே இவர்கள் இருவரையும் குண்டர் சட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கலாம் விதைகள் விருட்சம் சார்பில் தேவையற்ற காகிதத்தால் செய்யப்பட்ட சிலை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் சார்பாக 100% அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு குடும்பங்களை ஒருங்கிணைத்து சிலை செய்யப்பட்டது. இதில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் கலாம் விதைகள் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா, அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் வழங்கினர். மேலும் 100% தங்களது குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று அவர்கள் உறுதியளித்தனர். பட்டானூர் வழிகாட்டு சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை பாபாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுவை கோரிமேடு அருகே உள்ள பட்டானூரில் ஸ்ரீ வழிகாட்டு சாய்பாபா ஆலயம் உள்ளது. இந்த சாய்பாபா 108 மூலிகையால் காப்பு கண்ட 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளார். ராம நவமியை முன்னிட்டு இவருக்கு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து சர்க்கரையால் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 பேருக்கு அளிக்கப்பட்டது. இதில் சிறிதளவு சர்க்கரை எறும்பு புற்றுக்கும் தானம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு ஆரத்தி காண்பித்து பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய்சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ராமநவமியை முன்னிட்டு புதுவையில் ராமர் சீதாவிற்கு நடந்த திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட் பகுதியில் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ராமர் மற்றும் சீதா தேவிக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. முன்னதாக ராமர், சீதா தேவி மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
இன்று முதல் காரைக்கால் மற்றும் சென்னைக்கு புதிய பேருந்துகள் பிஆர்டி சார்பில் இயக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் நாளை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே புதுவையில் இருந்து மாணவர்கள், வியாபாரிகள், ஐடி ஊழியர்கள் பலர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணி நிமித்தமாக தங்கியுள்ளனர். அவர்கள் புதுவைக்கு வந்து வாக்களித்து செல்ல ஏதுவாக புதுவை சாலை போக்குவரத்து கழகம் இன்று முதல் காரைக்கால் மற்றும் சென்னைக்கு புதிய பேருந்துகளை இயக்குகிறது. ஏற்கனவே இந்த தடங்களில் 2 புதிய பேருந்துகள் இயக்கிய நிலையில் தற்போது காரைக்காலில் இருந்து சென்னை சென்று வர 2+2 இருக்கைகளுடன் கூடிய புதிய பேருந்துகள் 4ம் 2 ECR வழியாகவும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் காரைக்காலில் இருந்து சிதம்பரம் சென்று வர 2 புதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரியிலிருந்து ECR வழியாக சென்னை சென்று வர 4 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது வரை புதுச்சேரி சென்னை வழித்தடத்தில் புதிய பேருந்துகள், காரைக்கால் சென்னை வழித்தடத்தில் 6 புதிய பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மேலும் அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் புதுச்சேரி காரைக்கால் வழித்தடங்களில் புதிய 2 பேருந்துகளும், புதுச்சேரி நாகர்கோவில் வழித்தடத்தில் சொகுசு இருக்கைகளுடன் கூடிய புதிய 2 சொகுசு பேருந்துகளும், புதுச்சேரி குமுளி வழித்தடத்தில் புதிய 2 செமி டீலக்ஸ் பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் ராமநவமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. 9 மணி அளவில் கணபதி ஹோமம், பூஜை, அன்னதானம் மற்றும் சாய் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து 10 மணி அளவில் சாய் பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமர் மற்றும் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. மதியம் 12 மணி அளவில் ஆரத்தி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் மாலை 6 மணி அளவில் மாலை ஆரத்தி மற்றும் இரவு ஆரத்தி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபாவின் ஆலயம் 11வது ஆண்டு விழா வரும் மே 1ஆம் தேதி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 54,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் எந்தவித தூண்டுதலுக்கும் ஆளாகாமல் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அழைப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேர் கைது. மாவட்ட ஆட்சியர் தகவல். பைனான்சியர் வீட்டில் செல்லாத 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.